ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் அதாவது 22ஆம் தேதி இந்த மாதம் செர்கியோ கோர் இவர் யார் அப்படின்னு சொன்னான்னா, இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர். இவர் சென்னை வந்திருந்தார். எதற்காக வந்திருந்தார்னா, அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினம் அதை எல்லா அமெரிக்கன் எம்பசிலையும் நாடு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதன் அங்கமாக அவருங்க சென்னை வந்திருந்தார். ஏன்னா சென்னை எம்பசியில் இந்த நிகழ்ச்சி. அப்போ அன்னைக்கு முதல்வர் ஜோசப் விஜய் பிறந்த நாள் என்பதற்காக அவர் அன்னைக்கு அவரை சந்திக்க சென்றார். அவர் பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் தெரிவித்தார். இது செர்ஜியோ கோருக்குள்ள போஸ்டில் இருந்து நான் பார்த்ததை சொல்கிறேன். சொல்லிட்டு அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏன்னா நம் இரு நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பை பற்றி நாம் கலந்துரையாடினோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இரண்டு நாடாக முடியும்? தமிழ்நாடு என்ன தனி நாடா? இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தானே தமிழ்நாடு. அப்போது நம் இரு நாடுகளுக்கு இடையேயான அப்படிங்கக்கூடிய ஒரு விஷமத்தனமான ஒரு பதிவை செர்ஜியோ கோர் வெளியிட்டிருந்தார். இதில் துரதிருஷ்டம் அது இல்லை. ஏன்னா வெளிநாட்டுக்காரனை பொறுத்தளவில், அதுவும் குறிப்பாக அமெரிக்காக்காரனை பொறுத்தளவில் இந்தியாவின் வளர்ச்சி என்றைக்குமே அவன் விரும்பியதில்லை. அதனால் இந்த பிரிவினைவாதத்தை அவன் செய்வான் என்பதற்கு வேறையும் ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரத்துக்கு நான் பின்னாடி வரேன். ஆனால் இப்படி ஒரு பதிவு வந்த உடனேயே தமிழ்நாட்டின் முதல்வரான ஜோசப் விஜய் இதை கண்டிக்கவும் இல்லை. அதே நேரத்தில் இப்படி நீங்கள் போட்டது தப்பு என்று வருத்தம் தெரிவிக்க கூட இல்லை. அப்போ என்னது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அமெரிக்க பிரிவினைவாதத்திற்கு ஜோசப் விஜய் துணை போகிறாரா இங்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு நம் முன்னாடி எழுகிறது. சரி, இப்போ ஏதோ ஒரு வார்த்தையில் 2 நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ தவறாக எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம்னா கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்கு முன்னாடி தூதராக இருந்தவர் எரிக் கார்செட்டின்னு பேர். எரிக் கார்செட்டி என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு ஒரு ஹியரிங் இருக்கும். பொதுவாக இந்த அமெரிக்காவில் இந்த மாதிரி யாரோ ஒரு நாட்டின் தூதராக அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் எல்லாம் உண்டு. அந்த ப்ராசஸில் ஒன்றுக்கு பேர் கன்ஃபர்மேஷனல் ஹியரிங்னு. அந்த கன்ஃபர்மேஷனல் ஹியரிங் அப்படிங்கக்கூடியதில் இந்த எரிக் கார்செட்டி, அதாவது இவருக்கு முன்னாடி தூதராக இருந்தவர், ஒரு விஷயம் என்ன சொல்றார் அப்படின்னா, நாங்கள் இந்தியாவில் துணை தேசிய ராஜதந்திரத்தை மேற்கொள்வோம். சப் நேஷ்னல், நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை சப் நேஷ்னல் டிப்ளமசியில் நாங்கள் ஈடுபடுவோம். இது கார்செட்டி அவருக்குள்ள கன்ஃபர்மேஷனல் ஹியரிங்கில் அவர் சொன்னார். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களையும் நாங்கள் சப் நேஷ்னல் அப்படின்னா இந்த தேசத்தின் தன்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கக்கூடியதை அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. இது ஆபத்தானது மட்டுமல்லாமல் இது அபத்தமானதும் கூட. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இங்கிருந்து இந்தியாவின் தூதர் அங்கே போகிறாரு, அங்கே போயிட்டு சான் பிரான்சிஸ்கோ போகிறாரு, இல்லை அங்கேருந்து நியூயார்க் போகிறாரு, இல்லைன்னா நிவேடா போகிறாரு. அப்புறம் அங்கே ஒரு 50 மாநிலங்கள் இருக்கு. அங்கே உள்ள அந்த மாகாணத்தின் தலைவர்கள்ட்ட பேசும்போது, நான் இன்று நிவேடா என்ற நாட்டின் அதிபருடன் பேசினேன், இல்லை நிவேடா நாடுடன் நாங்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினோம், இல்லை அலாஸ்கா நாடுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம், சான் பிரான்சிஸ்கோ நாடுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம், அலபாமா நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்படின்னு சொன்னா இதை அமெரிக்கா ஏத்துக்குமா? ஏன்னா அமெரிக்கா அப்படிதான். ஏன்னா அமெரிக்கா பல மாகாணங்கள் சேர்ந்து உருவாகிய நாடு. ஆனால் இந்தியா அப்படிப்பட்ட நாடு இல்லையே. ஏன்னா இது ஒரு நாடு என்று தெரிஞ்சுதானே நீங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்க கூடிய பேரை போட்டு இங்க பிச்சு கொள்ளையடிக்க வந்தீங்க. இல்லை இது ஒரு நாடுங்க கூடியதான் நீங்க டெய்லி உலகம் முழுவதுக்கும் நீங்க பயங்கரவாதத்தை கொண்டு வருவதற்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய உங்க கிறிஸ்தவ மதத்தின் பைபிள்லயே இந்தியாங்கக்கூடிய பேர் இயேசுநாதருக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு, எஸ்தருங்கக்கூடிய அதிகாரத்துல. ஸோ அதனால இது ஏற்கனவே இருந்த நாடு. அப்போ இதுக்குள்ள நாங்க சப்நேஷனல் டிப்ளமசி நாங்க நடத்த போறோம் அப்படின்னா, இந்தியாவின் தேசியத்துக்குள்ள நீங்க துணை தேசியம் என்று ஒன்றை உருவாக்க முயற்சி செய்யக்கூடியது. பிரிவினைவாதத்தை அமெரிக்கா இந்தியாவில் ஏற்படுத்துவதற்கு பணி செய்கிறது என்பது இதுக்கு முன்னாடி இருந்த எரிக் கார்செட்டி அவருக்குள்ள கன்ஃபர்மேஷனல் ஹியரிங்கில் சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதை அடிவுத்தி தான் இன்னைக்கு செர்கியோ கோர் இப்படி ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இதற்கு முதல்வர் வருத்தம் தெரிவிக்காமல் கண்டிக்காமல் இருப்பது, முதல்வர் இதற்கு துணை போகிறார் என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது.
சும்மா ஒன்றும் நம்ம இந்த வார்த்தையை தெளிவாக இந்த சொல்லலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்காக்காரங்க நடந்த விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்களை நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி போன மாதம் மே மாதம் வந்து ரூபியோ வந்தார், மார்க்கோ ரூபியோ, அவங்களுக்குள்ள வெளியுறவுத்துறை செயலாளர். அவர் இந்தியாவுக்கு வந்த உடனே அவர் இந்தியாவில் வந்து ஒரு டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்க்கு வர்றதுக்கு நேரம் என்ன பண்ணார், நேரம் அங்கேருந்து கல்கட்டாவுக்கு போனாராம். கல்கட்டாவில் போய் அந்நிய தெரசா நடத்திய அதன் தலைவராக இருந்த அந்நிய தெரசா, அந்த அந்நிய தெரசாவின் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ்ங்கக்கூடிய ஒரு அமைப்பை போய் அவர் வந்து பார்வையிடுறாரு. ஏற்கனவே அந்த அமைப்பு வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த பணத்துக்கு சரியாக கணக்கு கொடுக்கவில்லைன்னு அந்த அமைப்புக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்குள்ள FCRA ரினிவல் வருது. அந்த நேரத்தில் இவர் ஏன் அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இப்போ நம் முன்னாடி எழுகிறது. இது வந்து இந்திய அரசுக்கு அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இன்னும் ஏன் நம்ம அந்நிய தெரசா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ராமகிருஷ்ணா மிஷன் செய்த அளவுக்குள்ள பொது தொண்டை கல்கட்டாவில் எக்காரணம் கொண்டு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் செய்யவில்லை என்பது கொஞ்சம் வங்காளத்தை பற்றி தெரிந்த யாருக்கும் தெளிவாக தெரியும். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, நான் இந்த நாட்டில் வந்து மதம் மாற்றுவதற்கு உள்ள தடை சட்டம் வந்தால் நான் இந்த நாட்டில் எதற்கு இருக்க வேண்டும்னு சொல்லி பேசியதே இந்த அந்நிய தெரசா. அதனால இப்போ இந்த அம்மாவுக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், அப்போ மதம் மாற்றத்தை இந்தியாவுக்கு எதிரான ஆயுதமாக இந்த கிறிஸ்தவ சர்ச் பொதுவாக அமெரிக்கா பயன்படுத்துகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஸோ அப்போ மார்க்கோ ரூபியோ நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துக்கிட்டு தான் டெல்லிக்கு போகிறார். அப்போ இது நான் புதுசாக சொல்லலை. கேரளாவில் EMS நம்பூதிரிப்பாடு தலைமையில் இருந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை கவிழ்ப்பதற்கு அமெரிக்கா சர்ச்சுகளின் வழி பணத்தை செலவு செய்தது அப்படின்னு சொல்லி நேரு குடும்பத்தை பற்றிய புத்தகத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை கம்யூனிஸ்ட்காரர்களும் வீதிதோறும் பேசினார்கள் என்பதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால சர்ச்சை வைத்து அரசியல் செய்வது என்பது அமெரிக்கா காலம் காலமாக செய்து வருகிறது. அப்ப இந்த சப் ரீஜனல் டிப்ளமசி இந்த வார்த்தையை வச்சு நம்ம பார்க்கும்போது, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிசோராமுக்குள்ள முதல்வர் இங்கிருந்து நேர அமெரிக்கா போறார். அப்ப அமெரிக்காவில் போகக்கூடிய ஒரு அங்க போய் என்ன பேசுறார் அப்படின்னா, ஜோ அப்படிங்கக்கூடிய இனத்தை பற்றி அவர் பேசுகிறார். அந்த ஜோ அப்படின்னா இந்த கூக்கி, இதெல்லாம் இந்த ஜோவுக்குள்ள பல ட்ரைபு வரும். அதில் கூக்கி ஒரு ட்ரைபு, உங்களுக்கு கூக்கி ட்ரைப் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் அந்த பேரை சொல்கிறேன். அந்த இன மக்களுங்கக்கூடியவங்க வங்கதேசத்தில் ஒரு பகுதி, நம்ம நாட்டில் வந்து கொஞ்சம் மணிப்பூர், மிசோராமில் இருக்காங்க, அதுக்கப்புறம் மியான்மருக்குள்ளேயும் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி அந்த இவர்கள் இந்த 3 நாட்டிலையும் அந்த இனம் இருக்கிறது. அப்போ வந்து அந்த நாட்டுக்கு போயிட்டு இந்த மிசோராமை சேர்ந்த முதல்வர் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா, புவியியல் எல்லைகள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒரு உண்மையான தேசத்தை அதெல்லாம் பிரிக்க முடியாது அப்படின்னு இவர் எங்கே போய் பேசுகிறார், அமெரிக்காவில் போய் பேசுகிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜோ அப்படிங்கக்கூடிய ஒரு இனத்துக்கு என்ற ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. அது உங்களுக்குள்ள நாட்டுக்குள்ளெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள்லாம் ஒரு தனி, ஏன்னா அவர் யூஸ் பண்ண வார்த்தை தேசியம், தேசம், இதுதான் அவர் பயன்படுத்திய வார்த்தை. அப்போ இந்தியாவின் இறையாண்மையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் வந்து இந்த இனத்தை அடிப்படையாக வைத்து நான் இந்தியாவுக்கு அப்பாற்பட்டு இந்திய எல்லைகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கக்கூடிய விதத்தில் அவர் பேசினார். இப்போ அவர் பேசினதோட நம்ம இன்னொரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். ஷேக் ஹசீனா இவங்க வந்து வங்கதேசத்தில் முன்னாடி அதிபராக இருந்தார். அப்புறம் அந்த போராட்டத்தினால் அவர் தூக்கி எறியப்பட்டார். அப்போ ஷேக் ஹசீனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, ஒரு மேற்கத்திய ஒரு நாடு இந்தியா, மியான்மர், வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை பிரித்து கிறிஸ்தவ நாட்டை உருவாக்க முயற்சி செய்கிறது. இது ஷேக் ஹசீனா அந்த நேரத்தில் அவங்க அதிபராக இருந்த கடைசி மாதத்தில் அவங்க வெளியிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மிசோராமை மையமாக வைத்து ஜோ இனத்தை வைத்து ஒரு பிரிவினையை அமெரிக்கா இந்த நம் நாட்டில் ஏற்கனவே அரங்கேற்ற முயற்சி செய்திருக்கிறது என்பது அப்போது வெளியான ஒரு விஷயம். அப்போ இதோடு சேர்ந்து இன்னொரு சமீபத்தில் நடந்த இன்னொரு விஷயத்தை எதை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மிசோராமுக்கு வேன் டைக் அப்படிங்கக்கூடிய ஒருத்தன் வந்தான், அமெரிக்காவிலேருந்து வந்தான். அவனுக்குள்ள ப்ரொஃபைல் நீங்கள் கூகுள்லேயே கூட போய் பார்க்கலாம். அவன் பல நாடுகளில் பல புரட்சிகளுக்கு, பல ஆயுத குழுக்கள், பல பிரிவினை அமைப்புகளுக்கு உதவி செய்தவன்.
அவன் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அவன் கொல்கத்தா ஏர்போர்ட்டில் வந்து அவனை நம்ம நாட்டு டிஃபென்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள பாதுகாப்பு படையினர் அவனை கைது செய்கிறாங்க. அவனோட ஒரு 6 யுக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். அப்போ இவங்க கைது செய்து வரும்போது என்ன அந்த விசாரணையில் தெரிய வருது அப்படின்னா, மிசோராமில் சில இடங்கள் உண்டு, இன்னும் இப்போ சில பர்மிட் இல்லாமல் சில இடங்களுக்கு போக முடியாதுன்னு சில பகுதிகள் இருக்கு. அந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் அவன் சென்றிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மியான்மரிலிருந்து இயங்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான பிரிவினைவாத அமைப்புகளுடன் அவன் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தான். அவங்களுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸு, சில ஆயுதங்கள்லாம் அவன் கொடுப்பதற்கு முயற்சி செய்தான்ங்கக்கூடிய குற்றச்சாட்டின் பேரில் இப்போ அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஷேக் ஹசீனா சொன்ன மியான்மர், நம்ம நாடு பங்களாதேஷ் பார்டர், இந்த இடத்துக்கு தான் இந்த வேண்டைக் போயிருக்கான். இதை வைத்துத்தான் தனி தேசியம்னு சொல்லி மிசோராமுக்குள்ள முதல்வர் போய் இங்கிருந்து அமெரிக்காவில் போய் பேசினார். அப்போ இந்த கிறிஸ்தவ பிரிவினைவாதத்தை அமல்படுத்துவதற்கு வேண்டைக் என்ற கிறிஸ்தவர் இங்கே வந்து மாட்டிக்கொள்ளவும் செய்திருக்கிறார். அப்ப இந்த இடத்துல தனி தேசிய அடையாளம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ இதே தமிழ்நாட்டுக்கு வாங்க. இப்ப தமிழ்நாட்டில் அர்ஜுனன் ராமநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலங்கை எம்பியை வந்து இவங்க வந்து வரவேற்றார்கள். விஜய் ஆட்சி வந்தவுடன் அவர் வந்தார். அப்போ அர்ஜுனன் ராமநாதன் விஜய் ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பேசுறார். என்ன பேசுறார் அப்படின்னா, விஜய் கச்சத்தீவுடன் சேர்த்து தமிழர்களின் வடக்கு பகுதியும் மீட்க வேண்டும். இது அர்ஜுனன் ராமநாதன் சொன்னது. அப்ப பாருங்க, தமிழ் பேசக்கூடியதெல்லாம் தனியாக பிரித்து ஒரு நாட்டை நீ உருவாக்கு, இந்த மெசேஜை இந்த அர்ஜுனன் ராமநாதன் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டில் வந்து அரசியலும் பேசினார், பிரிவினைவாத ஆதரவு விஷயங்களையும் பேசினார். ஆனால் ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் வந்த அர்ஜுனன் ராமநாதன் கைது செய்யப்படவில்லை. கைது செய்ய முடியாது. ஏன்னா டிப்ளமேட்டிக்கில் வந்தால் நீங்கள் அவனை நாடு தான் கடத்தணும். இங்கிருந்து அவனை உடனடியாக நீங்கள் உங்கள் வண்டி ஏற்றி இவங்க அனுப்பலை தமிழ்நாட்டில். அதற்கு பதிலாக ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா போன்ற மந்திரிகளை அவர் சந்தித்து போனார். சந்தித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் பேட்டியும் கொடுத்திருக்காரு. இது தமிழகத்தில் அது முடிஞ்சு நடந்த ஒரு சம்பவம். இப்ப இந்த இலங்கையை மையப்படுத்தி வேற பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள்ல நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம். இலங்கையை மையப்படுத்தி நம்ம நாட்டு அங்க ஒரு ஐஎஸ்ஐ, பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ செயல்படுகிறது. அந்த ஐஎஸ்ஐக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைச்சர்களுடன் நமது அமைச்சர் ஷாஜஹானுக்குள்ள தொடர்பை பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கள்லாம் வெளியிட்டிருக்கோம். ஸோ அதனால இந்த மாதிரியான தொடர்புகள் இப்போ இலங்கையை மையப்படுத்தி ஒரு பிரிவினைவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வழக்கம் இப்போ வந்து அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த 22ஆம் தேதி சர்கியோ கோர் விஜயை சந்திச்ச உடனே அதுக்கு அடுத்த நாள் பால் கபூர். யார் பால் கபூர் அப்படின்னு சொன்னா, மத்திய மற்றும் தெற்கு ஆசியா இந்த பகுதிகளுக்குள்ள அமெரிக்காவின் என்ன சொல்லலாம், துணை வெளியுறவு செயலாளராக செயல்படக்கூடியவர். அவர் என்ன பண்றாருன்னா இலங்கைக்கு போறாரு. இது 22க்கு அப்புறம் 23ஆம் தேதி கிட்ட இருக்கும். அங்க போய் என்ன பண்ணாருன்னா பிராட்பேண்ட் ஃப்ளீட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி வித் மெஷின்ஸ் அவர் வந்து இலங்கைக்கு கொடுக்குறாரு. இலங்கைக்குள்ள நேவியிடம் அது ஒப்படைக்கப்படுகிறது. அது எதற்காக அந்த பிராட்பேண்ட் ஃப்ளீட் பயன்படுத்தப்படும் அப்படின்னா, ரியல் டைமா கடல்களில் மூவ் பண்ணக்கூடிய கப்பல்கள், அது மட்டும் இல்லாமல் தள்ளி இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ள விஷயங்களையும் அந்த ஒரு சேட்டலைட் நெட்வொர்க்கில் அதை வந்து கண்காணிப்பதற்கான அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு பிஸி மேரிடைம் ரூட் இருக்கிற ரூட்டாக இருப்பதனால் அதை கண்காணிப்பதற்காக இந்த கருவி நாங்கள் இலங்கைக்கு கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். உண்மை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அந்த மாதிரியான ஒரு அக்சஸ் அவங்களுக்கு இருக்கும்போது, இப்போ எப்படி அமெரிக்கன்ஸ் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க, எல்லா டேட்டாவும் இப்போ அமெரிக்காவுக்கு போகுது, இலங்கையின் ஆதரவுடன் போகுது. இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா இலங்கைக்குள்ளேயே கூட அவங்க ஒரு சென்டரை அவங்க நிறுவலாம். அப்படி நிறுவி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும், அதாவது குறிப்பாக தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்டையர் கடற்கரையும் அவர்களது கண் பார்வையில் வரப்போகிறது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா நமதுக்குள்ள கடலோர பகுதிகள் கூட இப்போ அமெரிக்காவின் கண்காணிப்புக்குள் கொண்டு வருவதற்காக இப்போ வந்து இந்த டெக்னாலஜி என்பது இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 22 விஜய் சந்திக்கிறார், 23 இது நடக்குது. அப்போ நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்தாச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அங்கே இருப்பது ஒரு கிறிஸ்தவ முதல்வர்,
ஒரு கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியது மிசோரம் மாநிலம். ஸோ அந்த மாநிலத்தில் வேன் டைக் இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்கார முறை இவன் வெளிநாட்டில் போய் பிரிவினைவாதத்தை பேசிக்கிட்டு வரான். இப்போ நம்ம ஊரில் இதை எல்லாத்தையும் சேர்த்து பிரிவினைவாதமாக்க வேண்டும்னு பேசக்கூடிய அர்ஜுனன் ராமநாதனை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் பாராட்டுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருங்க திருமாவளவின் அதாவது இப்போ வன்னியரசின் கட்சியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கூட்டத்தில் வர அவர் பேசிட்டு போறார். அப்ப பாருங்க, இது ரெண்டுக்குள்ள சிமிலாரிட்டி. ஒரு கிறிஸ்தவ முதல்வர் வெளிநாட்டுக்கு போறார், இருக்கக்கூடிய ஜோ இனத்தை எல்லாம் சேர்ந்து தனி தேசிய அடையாளம் என்பதை அவர் அங்க வலியுறுத்துறார். தனி தேசிய அடையாளம் இங்கே அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய ராமநாதனை இங்க இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அரசு இங்க கூப்பிட்டு அவரை சிறப்பிக்கிறது. என்ன சிமிலாரிட்டி இருக்கு பாருங்க. ரெண்டு இடத்திலும் இருப்பது கிறிஸ்தவ அரசாங்கம். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மெயின்லேண்ட், அதாவது நம்ம இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல குடி இந்த 7 சிஸ்டர்ஸ் சைட்டை தவிர பாக்கி இருக்கிற இந்த மெயின்லேண்ட்ல பார்த்தீங்கன்னா பெரிய மாநிலங்கள்ல இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ முதல்வர் இருப்பது என்பது தமிழகத்தில். அதனால நீங்க இப்ப தொடர்ந்து இங்க பார்த்தாச்சு அப்படின்னா சபாநாயகராகட்டும் சரி, ஆதவர்ஜுனா, இந்த மாதிரி எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டு, வன்னியரசு இந்த மாதிரி ஆளுகள்லாம் கூப்பிட்டு அங்கங்க கிறிஸ்தவ கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இயேசுநாதர் விஜயை ஜெயிக்க வைத்து கிறிஸ்தவ ராஜ்யத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. இடையில ஒரு நிகழ்ச்சியில ஒரு பாஸ்டர் சொல்றார், தமிழ்நாட்டில் உனக்கு எல்லாரும் எதிரி, இந்தியாவே உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது, ஆனால் இதை எல்லாத்தையும் இவர் வெற்றி கொள்வார் அப்படின்னு ஒரு பாஸ்டர் பேசக்கூடிய வீடியோ சமீபத்தில் வெளியாச்சு. அப்படின்னு சொன்னா யார் எதிரி? ஜோசப் விஜய்க்கு இந்தியா எதிரின்னு நீங்க ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல ஒரு பாஸ்டர் சொல்றார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது மத அடையாளம் இல்லாமல் இது என்ன? அப்போ இந்த மத அடையாளத்தை வைத்துத்தான் அமெரிக்கா தொடர்ந்து செயல்படுகிறது. இந்த மத அடையாளத்தை வைத்துத்தான் நம்ம மிசோராமில் நடந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த மத அடையாளத்தை வைத்து தான், இந்த கூக்கிகளை வைத்து தான் அங்கே மணிப்பூரில் கலவரம் நடந்தது. இந்த கலவரத்தை முழுமையாக இதை பற்றி துஷ்பிரச்சாரம் செய்ததும் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள். இந்த விஷயத்தை அமெரிக்காவில் பல கருத்தரங்கங்கள் வைத்து நடத்தி பேசியதும் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல திங்க் டேங்குகள் தான். அதனால ஒன்று நம்ம நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், அமெரிக்கா கிறிஸ்தவ மதத்தை வைத்து நம் நாட்டை துண்டாட சதி செய்கிறது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஒவ்வொரு இடத்திலையும் மொழி சார்ந்த பிரிவினை, இனம் சார்ந்த பிரிவினை, இந்த மாதிரியான பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்போம். இதுதான் அமெரிக்காவின் இந்தியாவிற்கான வெளியுறவு கொள்கை என்பதை அமெரிக்காவின் தூதரே ஏற்கனவே அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஸோ இந்த நிலையில ஜோசப் விஜயை சந்திச்சதுக்கு அப்புறம் இரு நாடுகள் என்று சொன்னதுக்கு விஜய் கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது என்பது பிரிவினைவாதத்தை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் ஆதரிக்கிறார், இவரது அரசு அமெரிக்காவின் துணையுடன் முன்னெடுக்கிறது என்பது தெளிவுபடுத்துவதாக நான் நினைக்கிறேன். உண்மைக்கும் அப்படி ஒரு சிந்தனை அவங்களுக்கு இல்லைன்னா இதற்கு கண்டன பதிவை ஜோசப் விஜய் வெளியிட வேண்டும். அடுத்தது மத்திய அரசு இருக்கு, நீங்க கோர சம்மன் பண்ணுங்க, கோர சம்மன் பண்ணிட்டு இதுக்கு அப்பாலஜைஸ் பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரியான சப் நேஷனல் ஐடென்டிட்டி, இந்த மாதிரியான ஒரு போக்கை உங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியிலிருந்து மாற்றாமல் இருந்தாச்சுன்னா நாங்கள் வேற மாதிரியான நடவடிக்கை எடுப்போம். இல்லை எப்படி அழுத்தம் கொடுக்கணுங்கக்கூடியது டிப்ளமேட்டிக் சர்க்கிளில் உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய பணியை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.